சூரியனும் சந்திரனும் ஒரு புள்ளியில் சந்திக்கக்கூடிய திதி அமாவாசை திதியாகும். இன்றைய அமாவாசை திதி ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மகர மாதம் ஆகிய தை மாதத்திலே வரக்கூடிய இந்த தை அமாவாசை, இன்றைய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இன்றைக்கி பாருங்கள், சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரமும் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாகும். அது மட்டும் இல்லைங்க, சூரியன், புதன், சந்திரன் இந்த 3 கிரகங்களை குரு பகவானும் பார்க்குறார். தன்னுடைய 9வது பார்வையால் இன்னைக்கு பார்க்குறார். அதனால் இன்றைய தினம் மறவாமல் புனித நதிகளிலே நீராடுதல் நல்லது. புஷ்கரங்கள், அதாவது கோவில்களில் இருக்கக்கூடிய புஷ்கரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த தீர்த்தங்கள்லையும் நீராடுவது நல்லது. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தானம் செய்தோம்னா நல்லது. குறிப்பாக அமாவாசை அப்படின்னாலே சந்திராதிக்கம் உள்ள பொருட்களை நம்ம கொடுக்கறது நல்லதுங்க. பச்சரிசி, வாழைக்காய், வாழைப்பூ, வாழைப்பழம், அதாவது வாழை சார்ந்தது எது வேணாலும் கொடுக்கலாம். வாழை இலை கூட கொடுக்கலாம், வாழை தண்டு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுப்பதன் மூலமாக நமக்கு எல்லாமே நல்லது நடக்குங்க. அதே மாதிரி முன்னோர்களை நினைத்து நாம் திதி கொடுக்கறது நல்லதுங்க. எள்ளும் தண்ணியும் இறைச்சாலே எல்லாம் நல்லது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் தான் கர்ம வினைகளுக்கும் ஊழ்வினைகளுக்கும் உரிய கிரகமாக இருக்கிறாருங்க. அந்த கர்மவினை ஊழ்வினைகளுக்கு உரிய கிரகமாகிய சனி பகவான், அந்த சனி பகவானுடைய தானியமாக எள் மூலமாக நாம் அந்த கர்ம வினைகள் ஊழ்வினைகளிலிருந்து இன்னைக்கு வெளியில் வந்துட முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் ஜபம் தபம் செய்கிறதெல்லாம் நல்லதுங்க. வழக்கமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரமானது இன்றைக்கு சொன்னால் அது வலிமை அடையும். ஒரு முறை இன்னைக்கு ஒரு மந்திரத்தை நாம் ஜபிச்சோம்னாலே 10 முறை ஜபித்ததற்கான பலன்களை நிச்சயமாக இந்த அமாவாசை திதி நமக்கு வாரி கொடுக்குங்க. அந்த மாதிரியான சக்தி இன்றைய தினத்தில் உண்டுங்க. முழுக்க முழுக்க முன்னோர்களை நினைத்து நாம் வழிபட்டோம்னா எல்லா வகையிலுமே நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பொதுவாக அமாவாசை திதியில் பிறக்கிறவங்க சுப்பீரியாரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி இந்த ரெண்டுக்கும் நடுவில் சிக்கிக்கிட்டு தவிப்பாங்க. ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் தெரியும், நிம்மதி இல்லாமலும் தெரியும், சாதிச்சிட்ட மாதிரியும் தெரியும், என்ன பெருசாக பண்ணிட்டோம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தோணும். இந்த மாதிரியான ஒரு மனநிலை குணநிலையிலிருந்து மாறுபடுவதற்காக இன்றைய தினம் தானம் செய்வது நல்லது. பொதுவாக அமாவாசை திதியில் பிறந்தவங்க இன்றைக்கி பூசணிக்காய், அது மாதிரி நம்முடைய நாட்டு காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா, பூசணிக்காய், வாழைக்காய், அதுக்கு அடுத்தது அவரைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அது மாதிரி நம்முடைய நாட்டு காய்கள் அதை தானமாக கொடுக்கலாம், துணி தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய மனநிலை குணநிலை சீரடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் மருந்து உண்ணுவதற்கு ஆரம்பிக்கலாம். பொதுவாக அமாவாசை அன்னைக்கு மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா அந்த நோய் சீக்கிரமாக குணமாகும். அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் அந்த நோய் சீக்கிரம் குணமாகுங்க. விரதங்கள் இருந்தும் இன்னைக்கு நாம் வழிபடலாம். காகத்திற்கு அன்னம் வைக்கலாம். ஏன்னா முடியாததுக்கு அதிக தூரம் அதிக உயரம் பறக்காத ஒரு பட்சி, அதனால் அதுக்கு அன்னம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் நாம் காகத்திற்கு சாதம் வைக்கிறது மூலமாகவும் நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கி நாம் ஏதாவது பொருள்கள், உடை, உணவெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பரிகாரமாக இருக்குங்க. அதனால் அமாவாசை, தை அமாவாசை, மகர சங்கராந்தி மாதமாகிய இந்த தை அமாவாசை திதி நாளாகிய இன்றைய தினத்திலே முடிந்தவரை எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்து நாம் உதவுவோம். நாமும் எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, அமாவாசை திதி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்களின் அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.